தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி சென்னை மாநகர பொறுப்பாளர் திரு ஏ.டி. இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோயில் நிதியில கலாச்சார மையம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கு ஸ்டே வாங்குறாங்க. அந்த கலாச்சார மையம் வருவதில் என்ன முரண்பாடு இந்து முன்னணி? யார் கட்டுறேன்னு சொன்னது? கலாச்சார மையம் தமிழக அரசு, இந்து சமய அறநிலையத்துறை யாரோட பணத்துல கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க? கோயில் நிதியில இருந்து பணத்தை. நான் எதுக்கு கோயில் நிதியில இருந்து பணத்தை எடுத்து கட்டணும்? கலாச்சார மையத்துல என்ன பண்ண போறீங்க? எதை மையப்படுத்தி அதுக்கு அங்க அந்த கலாச்சார மையத்துக்குள்ள என்ன இருக்க போகுது? எதையெல்லாம் கொண்டு வந்து வைக்க போறீங்க? எதுக்கு கலாச்சார மையம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38,000 திருக்கோவில்கள் HRNC-னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மொத்த கோவில்கள்னு ஒரு 78,000-லேருந்து 80,000 கோவில் இருக்கு. பெரிய கோவில், சின்ன கோவில், தனியார் நிர்வாகம், பரம்பரை தர்மகர்த்தா அவங்க நிர்வாகம், இப்படியெல்லாம் நிறைய கோவில் இருக்கு. இத்தனை கோவில்களும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு கலாச்சார மையம். தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடம் எதுன்னா கோவில் தாங்க. நீங்க எதுக்கு புதுசா இன்னொரு கலாச்சார மையம்னு ஒன்று கட்ட போறீங்க? அங்கே என்னத்தை கொண்டு போய் வைக்க போறீங்க? ஒவ்வொரு கோவிலுக்குள்ள போனாலும் அங்கே கட்டிட வேலைப்பாடு எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய கலைநுட்பம், எல்லா விஷயமும் கலாச்சாரம். நீங்க இருக்கிற ரெண்டாவது கோவில் பணத்துல இருந்து நீங்க எடுத்து கட்ட போறீங்க. உண்மையிலே தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பத்தி ஒரு மையம் கட்டணும், கலாச்சாரத்தை உலக மக்களுக்கு சொல்லணும், தமிழர்களுடைய பெருமையை சொல்லணும்னு நினைச்சா அரசு பணத்துல இருந்து எடுத்து கட்டுங்க. ஏன் கோவில் பணத்துல இருந்து? கோவிலுடைய நிதி, கையிருப்பு நிதியை எடுத்து இந்த மாதிரி கலாச்சார மையம் கட்டணும்னு என்ன அவசியம்? என்ன தேவை இருக்கு? நீங்க ஏதாவது இருக்கிற கோவில்ல இருந்து வித்தியாசப்படுத்தி நான் வித்தியாசமா பண்ண போறேன், என்ன பண்ண போறீங்க வித்தியாசமா? உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த கலாச்சார மையம் கட்டுவதனுடைய நோக்கம் என்ன? அதுலயே நமக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா கேட்கிறோம், இந்துக்களுக்கு இந்து அறநிலைத்துறை என்ன பண்ணிருச்சு, புதுசா என்ன பண்ணாங்க அப்படின்ற கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு புது விதமான முன்னெடுப்பு எடுக்கும்போது அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரியும். அதாங்க, என்ன புது விதமான முன்னெடுப்பு? இதுல ஏதாவது புதுமை இருக்கா நீங்க சொல்லுங்கன்னு தான் நாம சொல்லணும். நான் என்ன பண்ண போறேன், அந்த கலாச்சார மையத்துக்குள்ள என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. கலாச்சார மையம் நான் என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு கட்டடம் கட்ட போறேன்னு சொன்னா கூட அதுக்கு எல்லா விதமான அனுமதி எல்லாத்தையும் வாங்கணும். எந்த அனுமதியும் வாங்க போறது இல்லை, வாங்க மாட்டீங்க எதுக்குமே. ஏன்னா நீங்க அரசாங்கமே கட்டடம் கட்டுது, அதனால நாங்க எதையும் வாங்க மாட்டோம். அரசாங்கம் கட்டுறதா இருந்தா அரசாங்க பணத்துல இருந்து கட்டுங்க. நீங்க கட்டி தமிழர்களுடைய பெருமையை உலகத்துக்கு சொல்றதுக்கு நீங்க எல்லா முயற்சியும் நீங்க எடுங்க, தாராளமா வரவேற்கிறோம். கோவில் நிதியிலிருந்து எடுக்கிறது தான் வேண்டாங்கிறோம். கோவில் நிதி ஏன் கூடாதுன்னா, கோவில்ல கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் அந்த நிதியானது மயிலாப்பூர் கோவிலினுடைய நிதியாக இருக்கிறது. அதுல காலி பண்றதுக்காக நீங்க இந்த திமுக ஆட்சி வந்த உடனே தமிழ்நாட்டில் 2021 மே மாதம் 7ஆம் தேதி இவங்க வந்ததுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பல கோவில்களுடைய நிதியானது, வைப்பு நிதி, அங்க இருக்கக்கூடிய நிதி, கோவில்ல இருக்கக்கூடிய நிதி, உண்டியல் பணம் மூலமா வரக்கூடிய, காணிக்கை மூலமா வரக்கூடிய பணம், இதை எல்லாத்தையும் இல்லாம பண்ற வேலையில இருக்காங்க. நான் சிவராத்திரி கொண்டாடுறேங்கிறார். சிவராத்திரி கொண்டாடுறேன்னா எந்த கோவில்ல சிவராத்திரி விழாவோ நடத்தணுமோ, நம்முடைய அண்ணாமலையார் கோவிலோ அந்த மாதிரி ஏதாவது கோவில், சிவபெருமானுடைய கோவில்கள்ல நடத்தணும்னு சொன்னா கோவில்ல நடத்தணும். அதை விட்டு நான் பொது இடத்துல நடத்த போறேன், ஏதாவது ஒரு இடத்துல நடத்த போறேன், எங்க இருந்து நடத்த போறேன், இங்க இருந்து இந்த கோவில்ல இருந்து பணத்தை எடுத்து நடத்த போறேன், இதுதான் கூடாதுங்கிறோம். எந்த ஆன்மீக நிகழ்ச்சியாக இருந்தாலும் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தான் நடத்தணுமே தவிர, நீங்க இதை கொண்டு போய் இந்த பணத்தை காலி பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆசை? ஏன் அவ்வளோ வேகத்தோட செயல்படுறீங்க? கோவில்ல பணம் இருக்கக்கூடாதுன்னு ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. அதனால இவங்களுடைய இந்த நோக்கமே நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. சந்தேகத்துக்குரிய இருக்கிற காரணத்தினாலதான் நீதிமன்றம் கூட எந்த அனுமதியும் வாங்காம, நீங்க ஒரு சாதாரண ஆளு ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா CMDல அப்ரூவல் வாங்கணும், பிளான் சாங்ஷன் வாங்கணும். எந்த சாங்ஷனும் கிடையாதுங்க. எதையுமே இல்லாம நீங்க பாட்டு கோவில் நிதியில இருந்து எடுத்து 30 கோடி ரூபாய் நான் ஒரு போட்டேன், ஆர்டர் போட்டாரு, கமிஷனர் போட்டாரு, மந்திரி சொன்னார், கமிஷனர் போட்டார், உடனே ஜேசி அதை அமுல்படுத்தணும் அப்படின்னு எதா இருக்கா? ஏன்? யாரோட பணம்? உங்க பணமா? உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கட்டுறீங்களா? பக்தர்களுடைய பணங்க. பக்தர்களுடைய பணத்துல இதுக்கு ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்களா? நான் இந்த மாதிரி நடத்த போறேன், கட்ட போறேங்கிறதுக்காக மயிலாப்பூர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட ஏதாவது கருத்து கேட்டீங்களா? எதையுமே பண்ணாம உங்க விருப்பத்துக்கு பண்றதுக்கு நீங்க யாருங்க? எங்க கோவில் இந்துக்களோட கோவில், பொதுமக்கள் வரக்கூடிய கோவில், இந்துக்கள் அங்க காணிக்கையா கொடுத்துருக்கிற பணம்,
தொடர்ந்து அங்க வரக்கூடிய பக்தர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? ஐயா நாங்க இது மாதிரி கட்டலான் இருக்கோம், ஏதாவது பண்ற உங்களோட விருப்பம் என்ன, உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, அதை நான் முழுமையா தெளிவிக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் நினைச்சேன் நான் கட்டுறேன், நீ யார் கட்டுறதுக்கு? உன் பணமா இருந்தா நீ கட்டு, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லு. அரசாங்க பணத்துல இருந்து நீங்க ஒரு தீர்மானம் போடுங்க. அரசாங்கமே ஒரு தீர்மானம் போட்டு இல்ல நாங்க மக்களுடைய வரி பணமாக இருக்கக்கூடிய பொது கஜானால இருந்து பணத்தை எடுத்து கலாச்சார மையம் கட்டுறோம், கட்டுங்க. இல்லை, யார் வேண்டாங்கன்னா ஹெச்ஆர்என்சி வந்து அரசாங்கத்துக்கு கீழே தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி கோவில் நிதி வந்து அரசாங்க திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற விதி ஏதாவது இருக்கா? ஹெச்ஆர்என்சி கோவில் நிலத்தை கோவில் பணத்தை எடுத்து அரசாங்க இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் ஒண்ணுமே கிடையாது, அப்படியெல்லாம் ரூலே கிடையாது. அதுதான் நீதிமன்றத்தில் கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீதியரசர் இந்த கோவில் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய 30 கோடி ரூபாய் 29.7 கோடி 7 லட்சம் அந்த 70 லட்சம் பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாதுங்கிறாங்க. அதனால தான் இதை வந்து உடனடியாக எல்லா வேலையும் நிறுத்தணும், இதை தொடர்ந்து செய்யக்கூடாதுங்கிறது. இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? கோவில்களை சொத்துக்களை பாதுகாக்கிறது, கோவிலில் ஏதாவது பிரச்சனை வராமல் பார்க்கறது, கணக்கு வழக்கு சரியாக நடக்குதான்னு பார்க்குற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் இவங்களோட வேலை. இவங்க போய் எதை கட்டுறது, எதை செய்யணும், எந்த கோவிலில் எந்த மாதிரி திருவிழா நடத்தணுங்கிறதுக்கான எந்த இதுவும் இந்த கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டும் கொடுக்கவே இல்லை, இவங்களுக்கான ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆனால் இவங்களா எடுத்துக்கிட்டாங்க. நான் கோவில் உள்ள போய் ஒரு ஹெச்ஆர்என்சி அதிகாரி உட்கார்ந்த உடனே அவர் தான் அந்த கோவிலுடைய பாஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு ஓனர் மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா சட்டம் அப்படி சொல்லல. கோவில்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை. கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறது, இன்னைக்கு கோவில் சொத்துக்களை பார்க்கறது, இதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத எப்படி காலி பண்றதுங்கிற வேலையில இவங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஹெச்ஆர்என்சி அரசாங்கத்துக்கு கீழே வந்தா கூட ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, அவங்களுக்கு முழுமையா இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ள வர முடியாது. அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, அந்த பவுண்டரியை மீறி வராங்க, அதுதான் நீதிமன்றமும் இதுக்கு தடை கொடுத்து. இல்லை, வடலூர்ல நம்ம அந்த வள்ளலார் அந்த மையம் கட்டுறாங்க, அது தமிழக அரசு நிதியில தானே கட்டுறாங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இடம் யாருதுங்க? அந்த வள்ளலார் மையம் எதுக்காக அந்த இடம் கொடுத்து வச்சிருக்காங்க? வள்ளலார் பொது வெளியாக அது வச்சிருக்கணும். அந்த இடத்துல வரக்கூடிய பக்தர்கள் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க தைப்பூசம் சமயத்துல ஜோதி திருவிழாவை பார்க்கறதுக்கு. அதனால அங்க வரக்கூடிய பக்தர்களுக்காகவே அந்த இடத்த எந்த இதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு பொது வெளியாகவே வச்சிருக்கணும்னு தான் வள்ளலார் அவர்களே விரும்புறார். அதனால தான் அந்த இடத்துல எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா இல்லாம நீங்க ஏன் திடீர்னு வந்து அந்த இடத்துல போய் நான் கட்டணும்னு சொல்லி? ஏங்க, வள்ளலார் வாழ்ந்த வீட்டையே வந்து பராமரிக்க முடியாம அது நாசமா மோசமான நிலையில இருக்கு. எத்தனை வருஷமா மக்கள் வந்து அந்த வீட்டை பராமரிக்கணும். கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் ஹார்பர் தொகுதியில நின்ன நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அவர்கிட்ட கேட்கிறவங்க பல பேர் கேட்கறது, அந்த தொகுதியில நீங்க எப்படியாவது இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளலார் அவர்கள் வாழ்ந்த வீட்டை பாதுகாக்கணும், அதை முறையாக செப்பனிடணும், இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டீங்களா? நீங்க வள்ளலார் மேல என்ன திடீர்னு பக்தி உங்களுக்கு? அதாவது நீங்க ஏதோ ஒரு காரணம், இவங்களுக்கு பண ரீதியாக ஏதாவது இந்த கட்டுமான வேலை இதை பண்றதுனால இவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு தான் மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அதனாலதான் தேவையில்லாம எது மக்களுக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் கொண்டு போய் நான் அதை ரெடி பண்ண போறேன், இதை கட்ட போறேன், இங்க புது கட்டுமான வேலையை தொடங்குறேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க கோவிலுக்கு சொந்தமான இடத்தை எல்லாம் மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க சொல்றீங்க நாங்க பண்றோம். எங்க பண்ணீங்க? எவ்வளவு பண்ணீங்க? நீங்க இவ்வளோ கோடி நிலத்தை மீட்டோம், இவ்வளோ கோவில்களுக்கு திருப்பணி பண்ணோம், எங்க பண்ணீங்க? நாம இதை தொடர்ந்து கேட்டே இருக்கோம். சும்மா வெறும் வந்து செய்தியை பத்திரிகைகளை கூப்பிட்டு வச்சு பேசுறது மட்டும்தான் நடக்குதே தவிர உண்மையில எதுவும் நடக்கலைங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. இல்லை, இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து இந்த குயின்ஸ்லாந்து வந்து கோவில் நிலத்துல வந்து இருக்கு, அது வந்து உடனடியாக அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அகற்றிட்டாங்களா? இன்னும் அதற்கான முன்னெடுப்பு எடுக்கல. ஏன் எடுக்கல? நீங்க இதையெல்லாம் அதான் நீதிமன்ற உத்தரவு கொடுத்து கூட இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவே இல்லை. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்து முன்னணி வந்து சரியான அழுத்தம் கொடுக்கலையோ? கேஸ் போட்டதே நாங்க தானேங்க, கேஸ் போட்டு ஜெயிச்சதே இந்து முன்னணி தானேங்க. அந்த இடத்த மீட்கிறதுக்காக கேஸ் போட்டு ஜெயிச்சு திரும்ப வந்து அந்த இது கோர்ட்ல வந்து இது இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் அதுல ஓனர்ஷிப் திரும்ப அவன் ஒரு ஃபர்தரா கேஸ் போடுறதுக்கு அலோவ் பண்றாங்க.
ஓனர்ஷிப்பு ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமானது இல்லை, கோவிலுக்கு சொந்தமான. ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமாக எதுவுமே கிடையாது. ஹெச்ஆர்என்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இல்லது, இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட இடம் அப்படியெல்லாம் சொல்லி அதை வழக்கு கொண்டு போகிறான். அந்த வழக்கை கூட சரியா முறையாக அது உடனடியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கான வேலையில், அந்த தீவிரப்படுத்த வேண்டிய வேலையில் இவங்க இன்னும் செயல்படலை. அதனால அமைதியாக இருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான். இந்த மாதிரி பல வழக்குகள் நீதிமன்றம் ஆணையிட்டும் கூட அந்த வழக்குகளில் முறையாக கோவில் நிலங்களை மீட்கிறதுக்கான விஷயம் செய்யவே இல்லை. நாம பல இடங்கள்ல இந்து முன்னணி போராடி 163 ஏக்கர் நிலங்களை, கோவில் நிலங்களை கடந்த ஓராண்டுல மீட்டு கொடுத்துருக்கோம். நாங்க சட்ட ரீதியா போராடி இருக்கோம். பல இடங்கள்ல சட்ட ரீதியாக போராடி கோவில் நிலங்களை, கோவிலுக்கு சொந்தமான இடங்களை மீட்டு கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க அரசாங்கம், இவ்வளோ பெரிய பவர் சென்டர், நீங்க ஹெச்ஆர்என்சி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இத்தனை அதிகாரிகள், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க, ஒரு பெரிய ஆஃபீஸு, இதெல்லாம் வச்சுருக்கீங்க. சாதாரண மக்கள் போராடி இடத்த வாங்கி கொடுக்க முடியுது. நீதிமன்றத்துக்கு போய் அதுக்காக கேஸ் போட்டு, பொது வழக்கு போட்டு, பொதுநல வழக்கு போட்டு அந்த இடத்த வாங்க முடியுதுன்னா அரசாங்கம் எவ்வளோ வேகமாக செயல்பட்டுருக்கணும். அது செய்யலைங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. இவங்க அதனுடைய அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோன்னு சொல்றது மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர உண்மையில் கோவில் நிலத்தை மீட்பதற்கான முழு முயற்சியும் எடுக்கலை. ஹெச்ஆர்என்சி எடுக்கலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த விஷயம், இந்த மாதிரி அங்க கட்டுமானம் பண்றேன், இங்க கலாச்சார மையம் கட்டுறேன் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கு நுழைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கூடாதுங்க. செஞ்சாட்சி கோட்டைன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்து நீண்ட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருந்து வந்து அது இருக்கு. திடீர்னு அதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்படணும், செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய பெயரை வந்து வைக்கணும். அதுக்காக உங்க மாநில தலைவர் அவர்கள் திடீர்னு இந்த கோரிக்கை முன்வைக்கிறதுக்கான காரணம்? அதாவது நாடு முழுக்க ஒரு நாடு ஒருத்தர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தது. அடிமைப்பட்டும் பொழுது அவனுடைய எச்சங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றணும். நீங்கள் சென்னையில் பல தெருக்களுக்கு, பல ரோடுகளுக்கு பிரிட்டிஷ்காரன் பேர் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் தமிழ் பெயராக தமிழர்களுடைய பெயரை மாற்றணும்னு சொல்லி இப்போ சில அரசாங்கங்கள், அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே அரசாங்கத்தில் கூட அப்படிலாம் முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி டெல்லியில் அவுரங்கசீப் சாலை எடுக்கப்பட்டு மாற்றியாச்சு. இந்த மாதிரி யார் நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தானோ, யார் ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தானோ, யார் நம்ம தலையில் ஏறி உட்காந்து நம்ம தலையில் கொட்டிட்டு நம்ம பணத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போனானோ அவன் நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளை எல்லாம் மறுத்து நம்மளையெல்லாம் ஒரு இந்துக்களை, இந்திய நாட்டு மக்களை எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருது பிரிட்டிஷ்காரன். அந்த பிரிட்டிஷ்காரனுடைய பெயர்ல இன்னைக்கும் கூட கோட்டை இருக்கு. அந்த கோட்டை மேல முதல் உலகப்போர் நடக்கும் பொழுது ஜெர்மனி, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழனாக பிறந்து ஜெர்மனிக்கு போய் அந்த ஜெர்மனியில நாஜி படையில அதாவது நாஜியோட தலைவராக இருந்த ஹிட்லரோட சேர்ந்து ஒரு அறிமுகமாகி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அறிமுகமாகி, நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கிட்ட வெடிகுண்டு பத்தியெல்லாம் தயாரிக்கிறது எப்படி, அதை எப்படி வீசுறது, இதையெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு கப்பல் எம்டன் ஒரு கப்பலை கொண்டு வந்து நேரடியாக நம்முடைய கப்பல் வர்றது, அவ்வளோ பெரிய கப்பலை வர்றதே யாருக்கும் தெரியாது, பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாமல் கொண்டு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சே தீரணும், பாரத நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக ஜெர்மன்லேருந்து அந்த கப்பல் நம்முடைய பீரங்கி தாக்குதல் நடத்துகிறாரு. அந்த பீரங்கி குண்டானது செஞ்சார்ஜ் கோட்டை மேலே விழல. ஆனால் இன்னைக்கும் கூட அது எந்த இடத்துல விழுந்ததோ, நம்முடைய கோர்ட் இருக்குல்ல, உயர்நீதிமன்றம், அந்த கோர்ட்டினுடைய வாயிலில் இந்த இடம் இருக்கு. எந்த இடத்துல குண்டு விழுந்ததோ அந்த இடத்துல ஒரு மானுமெண்ட், நினைவு சின்னமாக ஒரு கல்வெட்டும் கூட இருக்கு. அந்த இடத்துல கல்வெட்டு இருக்கு. ஆனா ஜெயின் செண்பகராமன் தான் வீசினார்னு யாருக்கும் தெரியாது. செண்பகராமன் இங்கிருந்து 15 வயசுல இங்கிருந்து ஜெர்மனி போறாரு, அங்க போய் படிக்கிறாரு, டபுள் PhD வாங்குறாரு, அங்க போய் பல விஷயங்கள்ல போர் திறமையெல்லாம் கத்துக்கிறாரு. ஏன் இதெல்லாம் கத்துக்கிறேன்னா, என்னுடைய பாரத நாடு விடுதலை அடைய வேண்டும், பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை அடையணுங்கிறதுக்காக கப்பல் கொண்டு வந்து அதுல எம்டன்ங்கிற கப்பல் மூலமா கொண்டு வந்து இந்த பீரங்கி தாக்குதல் நடத்துறாரு, குண்டு வீசுறாரு. ஆகையினால இந்த பிரிட்டிஷ்காரன் போன பிறகு எதுக்கு அந்த பேர்ல இருக்கணும்? பிரிட்டிஷ்காரன் இல்லாம ஆகணுங்கிறதுக்காக தானே அந்த குண்டு வீசினாரு. அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் செய்த காரியம், அந்த காரியத்தினால அவருடைய பெயரானது அங்க நிலைக்கணும். நீங்க தமிழ்நாட்டு பாட புத்தகங்கள்ல கலைஞர் கருணாநிதி பெயரை வைக்கிறீங்க, கலைஞர் சம்பந்தமா புத்தகங்கள்ல செய்தியெல்லாம் வருது, பாட புத்தகங்கள்ல பாடங்களை சேர்க்குறீங்க. ஏன் ஜெயின் செண்பகராமன் பேரை போடலை, அவருடைய பற்றி வாழ்க்கை வரலாறு சேர்க்கலை? நீங்க இந்த மாதிரி
நாம் அதனால என்ன சொல்றோம்னா, இந்த செண்பகராமன் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோட்டையை நோக்கி வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினாரோ அதனுடைய நோக்கம் நிறைவேறல. ஆகையினால அவருடைய நோக்கம் இந்த நாடு பாரத நாடு சுதந்திரம் அடையணுங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது. ஆகையினால இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் போயிட்டான். இன்னைக்கும் கூட ஏன் அந்த பேரு அப்படியே இருக்கணும்? அவனுடைய அடிமையினுடைய எச்சமாக அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுடைய பேரை மாற்றணும். அது ஜெய் ஹிந்த் செண்பகராமன் கோட்டையாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அதைத்தான் நம்முடைய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிச்சிருக்கார். அரசாங்கத்துக்கு கோரிக்கையும் கொடுத்திருக்கின்றார். உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வழக்கில் வந்து சொல்கிறாரு, அந்த எச்சில் இலை மேலே அங்கப்பிரதர்ஷனம் செய்வது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் 2015 வந்து இதில் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறாருங்க, உங்களுக்கு அந்த தீர்ப்பு ஏற்புடையதாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அடுத்த அப்பீல் போகலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த தீர்ப்பை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்க. யாருன்னு சொன்னால் அந்த கோவிலில் யார் கோவிலுக்கு போகிறாங்களோ அந்த பக்தர்கள் கொண்டாடுறாங்க. அந்த பக்தர்கள் யாரையும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை செய்யன்னு சொல்லி யாரும் சொல்லலை. அவர்களாக தானாக முன் வந்து செய்கிறாங்க. நீங்கள் இல்லை இது வந்து அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போங்க. அதுக்கு ஏன் ஒரு நீதிபதியை வந்து தப்பாக சொல்றது? நீதிபதி உள்நோக்கம் சொல்றது. திராவிடர் கழகத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அதான் நான் சொல்கிறேன், நீதிபதியினுடைய அவருடைய தீர்ப்பின் மேலே ஒரு பின்னால் அவருக்கு எதனால் இது செஞ்சிருப்பார், எதனால் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லி உள்நோக்கத்தை கற்பிக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. நீங்கள் வேற யாராவது இது செஞ்சிருந்தா உடனடியாக அவர் மேலே வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போடுவாங்க. நீதிமன்றமே சுமோட்டோவாக இந்த கேஸ் எடுத்து அவங்க மேலே வழக்கு எடுப்பாங்க. இவர் வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது வழிபாட்டு உரிமை, இதெல்லாம் வழிபாட்டு உரிமை. இந்த வழிபாட்டு உரிமையில தலையிடுவதற்கு நீதிமன்றம் மட்டும் இல்லை, அரசியல் சட்டத்துக்கே உரிமை இல்லை. அரசியல் சாதனம் ரைட் டு வர்ஷிப்னு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகள்ல இருக்க விஷயம். இல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வந்து அவர் செயல்பட்டிருக்காருங்கிறாங்க. யாரு சொன்ன? அதாங்க நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டா நீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு எடுத்துட்டு போங்க, வழக்கு வரட்டும், விசாரணை வரட்டும், எப்படி இது நடந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டோங்க. நீங்கள் ஒரு குற்றவாளி இல்லை, பொன்முடி குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ஊழல் தண்டனையே இல்லை, இந்த வழக்கு முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை குற்றவாற்றவர் அப்படின்னு விடுதலையும் பண்ணிட்டாங்க. சூமோட்டோவா கேஸ் எடுத்தாங்கல்ல ஹைகோர்ட்டில் சூமோட்டோவா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவராக கோர்ட்டு கேஸ் எடுத்தார், சூமோட்டோவா எடுத்து அது விசாரணைக்கு வந்தது, திரும்ப அப்பீல் போகிறாங்க, அவர் எடுத்தது சரிதான்னு சொல்லி வருது. அந்த மாதிரி வரட்டுமே. நீங்கள் ஏன் இதை பற்றி விமர்சனம் சொல்கிறீங்க? அந்த குறிப்பிட்ட நீதிபதியை பற்றி பேசுறது, நீங்கள் அடுத்தது அதே நீதிபதி அவர்கள் சவுக்கு சங்கர் கேஸ்லையும் பற்றி பேசுகிறாரு, மிரட்டுறாங்க. யாரோ சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறார். தமிழ்நாட்டில் யாரையுமே விட்டு வைக்கலைங்க. இந்த கருத்துரிமை, பேச்சுரிமை, சட்டம் கொடுத்துருக்கிற எந்த உரிமையும் எல்லாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கு. ஆகையினால தான் யாரோ இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவங்க, அந்த பேரு நீதியரசர் கோர்ட்ல சொல்லலை, ஆனா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அதை சொல்றாரு. ஆகையினால இந்த கேஸை எடுக்கணும், எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி என்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்க என்னங்கிறத அவரை முழுமையா சொல்லலை. ஆனா இந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, இந்த வழக்கு விசாரணைக்கு உடனடியாக எடுத்துக்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு. அதனால நீதிபதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் உண்மையை பேசக்கூடியவங்க, இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை பற்றி வெளிக்கொண்டு வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்புறது, இது கருத்துரிமைக்கு எதிரான விஷயம். இதை தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால இதுக்கு இந்த அரசாங்கம் திமுகவுக்கும் கருத்துரிமைக்கும் எவ்வளவு தூரம்னு சொன்னா, என்ன கருத்துரிமைன்னா என்னன்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் வந்து ராமாயணம் வந்து அதில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு பதில் வந்து திராவிட இயக்க வரலாறை எடுத்து அவங்க ஒளிபரப்பலாமே, ஏற்கனவே தான் ராமாயணமெல்லாம் வந்து டிடி போன்ற பல தொலைக்காட்சிகளில் வந்து ஒளிபரப்பியிருக்காங்க, இப்போ அதை ஒளிபரப்ப வேண்டியதற்கான அவசியம் என்னன்னு கேட்டிருக்கு. இவங்க திராவிடத்தை பற்றியெல்லாம் சொல்கிறார். ஈவேரா திராவிடத்தினுடைய தந்தை ஈவேரா இஸ்லாமியர்களை பற்றி என்ன பேசினாருங்கிறத பற்றியெல்லாம் ஒளிபரப்புனா இவர் சந்தோஷப்படுவாரா?
நான் என்ன சொல்றேங்க, இது தேவையில்லாத விஷயம். நீங்க டிவியில ஒரு நிகழ்ச்சிய ஒளிபரப்பும் பொழுது மக்கள் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு வர்த்தக விஷயம். வியாபார நிறுவனம். இந்த வியாபார நிறுவனம் மக்களுக்கு என்ன தேவையோ அத குடுத்துட்டு இருக்காங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடுத்தா தான் அந்த டிவி மக்கள்கிட்ட போய் சேருங்கிற நிலை தமிழ்நாட்டுல இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் இருக்கு. என்னைக்கு இந்த மாரி டிடிஹெச் எல்லாம் வந்ததோ, அதே மாதிரி இந்த டிவி எல்லாம் தனியார் நிறுவனங்கள் தொலைக்காட்சி எல்லாம் வந்ததோ, பொதிகை தாண்டி, தூர்தர்ஷன் தாண்டி மத்த டிவி எல்லாம் என்னைக்கு வந்ததோ, எல்லா டிவியும் ஏதோ ஒரு சமயத்துல ஆன்மீகம் இல்லாம, தேசியம் இல்லாம எதையும் அவங்க போடுறதே கிடையாது. எந்த நிகழ்ச்சி, எந்த சீரியல் எத்தனை போட்டாலும் ஆன்மீகத்தை கொஞ்சமாவது ஊறுகா மாதிரியாவது தொட்டு. ஏன்னா மக்கள் அதை விரும்புறாங்க. எதை மக்கள் விரும்புறாங்களோ அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அமீர் கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? அமீருக்கு என்ன தேவை இருக்கு? அமீர் ஏன் இதை சொல்லணும்? நான் என்ன சொல்றேன், இரு மத பிரிவுகளுக்கு இடையே ஒரு கலவரத்தை தூண்டணும், ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே அமீர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர் மேல புகார் கொடுத்து வழக்கும் கூட பதிவு பண்ணலாம். ஏன்னா அரசாங்கம் ஏதாவது இப்போ சாதாரணமா எது நடந்தாலும் உடனடியா வந்து நீங்க இரு பிரிவினருக்கிடையே கலவரத்தை தூண்டுவதற்காக இப்படி பேசியிருக்கீங்கன்னு ஒரு வழக்க போட்டுருவாங்க. ஏன் அமீர் மேல இன்னும் போடல? ஏன் அமீரை கைது செய்யல? நீங்க ஏற்கனவே ஜாபர் சாதி கூட என்ன கூட்டு அது மாதிரிலாம் என்ஐஏ என்கொயரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நேஷனல் நார்கோட்டிக்ஸ் ஒரு பக்கம் என்கொயரி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமீர் இவர் எந்த அளவுக்கு மதவாதி பாருங்க. என்னுடைய மகள் வந்து நீட் எக்ஸாம் போனா பர்தா கழட்ட சொன்னாங்க. பர்தாவை கழட்டுறதை விட அதை விட எனக்கு வந்து நீட்டு அவசியம் இல்லை, அதனால நான் அப்படியே வந்துட்டேன்னு அவ மகள் சொன்னதா பெருமையா வேற சொல்லிக்கிறார். அதனால அவ்வளோ மத வெறியராக, மத உணர்வு, மத அடிப்படைவாதியாக இருக்கக்கூடிய அமீர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறது இந்துக்களுக்கு வேண்டுமென்றே இந்துக்கள் மேல இந்த மாதிரி இந்து மதத்தினுடைய பெருமையை இந்துக்கள் தெரிந்து கொள்ள. அதே நிகழ்ச்சியில் அவர் இன்னொன்னு பதிவு பண்றாரு, அந்த ராமர் கோவில் அந்த கட்டுறதுக்காக ஒரு சமூகத்தையே நீங்க வந்து ஒரு குற்ற சமூகமா மாத்திட்டீங்க அப்படிங்கிறாரு. என்ன குற்ற சமூகமா மாத்தணும்? யார் பண்ணது? உண்மையில் அது நடந்தது அதுதானே. யார் ராமர் கோயிலை இடிச்சது? அந்த சமூகம் தானே அது இப்போ தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. ஆனால் அந்த மாவட்டத்தில், பைசாபாத் மாவட்டத்தை தவிர்த்து நாடு முழுக்க பல இடங்கள்ல அதை ஏற்றுக்கொண்டாலும் தமிழ்நாட்டில் யாரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது? டிசம்பர் 6 நாடு முழுக்க எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது அந்த கருப்பு தினம், நாங்கள் போராட்டம் அப்படி இப்படின்னு நடந்துருச்சு. உத்தரப்பிரதேசலே கிடையாது. எங்க இந்த ராமர் கோவில் பிரச்சனை நடந்ததோ அந்த இடத்துலயே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா டிசம்பர் 6 வந்தா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவா தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருந்தது யாரு சொல்லுங்க? அதெல்லாம் அது குற்ற பரம்பரையா ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். யாரு உருவாக்கணும்? நீங்களே உருவாக்கிட்டீங்க. உருவாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது நீங்க. தொடர்ந்து அதை அப்படியே நடைமுறையில வச்சுட்டு இருந்ததும், லைவா வச்சிருந்ததும் நீங்க. யாரு உருவாக்குனது? யாரும் இது வந்து இஸ்லாமியர்கள்லாம் இப்படி அப்படி யாரும் சொல்லவே இல்லையே. யாரும் நம்ம நாட்டில் ஆக்கிரமிப்பாளர்களாக வந்த பாபர் நம்முடைய கோவில, நம்முடைய ராமர் கோவில, நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிதாமகனாக, மரியாதை புருஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமன், அது அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அவருடைய கோவிலை இடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதற்கான போராட்டம், நீண்ட நெடிய போராட்டம், 500 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இப்போ கோவில் வந்திருக்கு. ஏதோ நினைச்சு உடனடியா இன்னைக்கு நடந்து நாளைக்கு ஒன்றும் நடந்து இல்லையே. இந்த 500 ஆண்டு காலமாக இதுக்கான சட்ட போராட்டம் நடத்தி கடைசியாக சட்ட போராட்டத்தில் ஜெயிச்ச பிறகுதானே கோவில் கட்டப்பட்டிருக்கு. வேற எந்த வகையிலையும் கிடையாது. ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் கோவிலை கட்டலையே. அந்த கோவிலையும் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இடிச்சு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் அரசியல் காரணங்களுக்காக அப்படி பேசுறாரு. அதாவது பூட்டு போடுவோன்னு சொன்னது யாரு? நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் சொல்றாரு பூட்டு போடுவோன்னு சொல்லி. அதே மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தேசிய செய்தி தொடர்பாளர் அந்த அம்மா வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அயோத்திக்கு. ஏன் அயோத்தி கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தனி ரூமில் உட்கார வச்சாங்க. என்னை வந்து டீஸ் பண்ணாங்க, என்னை வந்து கேள்வி கேட்டாங்க, என்னுடைய மன உளைச்சலை, என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிராக பேசினாங்க. அப்போ உங்களுக்கு கோவில் வர்றதே கூடாதுங்கிறதுன்னு இவங்களுடைய நோக்கமாக இருக்கு, காங்கிரஸோட நோக்கம். அதனால இந்த காங்கிரஸ் பல தலைவர்கள் இப்படி தொடர்ந்து பேசுறீங்க, அது முழுமையா முடிக்கலன்னு சொல்றீங்க. கோவில் முடிக்கலன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீ தான் போகவே இல்லை, அப்புறம் எப்படி பார்த்த? கோவில் முடிச்ச பிறகுதானே கும்பாபிஷேகம் நடந்தது. ஏன் முடியலன்னு ஏன் பொய் சொல்றீங்க? இந்த மாதிரி பொய் தேவையில்லாம கோவில் மேல ஒரு அவதூறு பரப்புறது. அதே மாதிரி கோவில் மட்டும் இல்லை, கோவிலுக்கு போறக்கூடிய பக்தர்கள் மேல அவதூறு பரப்புறது. பக்தர்களை அது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தா அவங்கள கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு, அவங்களா ஓடி போற அளவுக்கு அவங்கள டீஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்றது. இதெல்லாம் யார் பண்ணது?
நீங்க தானே பண்ணீங்க, காங்கிரஸ் கட்சி தானே பண்ணது, இந்த இண்டி கூட்டணி தானே பண்ணது, இந்த புள்ளிராஜா கூட்டணி பண்றது, புள்ளிராஜா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் இதானே பண்றாங்க. அதனால நீங்க உங்களுடைய நோக்கம் அங்க கோவில் வரக்கூடாது, கோவில் வந்தாலும் நாங்க இழுத்து பூட்டு போடுவோங்கிறீங்க. யாருக்காக இதை, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக? நாங்க வந்து ஷாபானு கேஸ்லயே வழக்கை மாத்தி போட்டவங்க, ஷாபானு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகும் அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்காக சட்டம் கொண்டு வந்தோம். இஸ்லாமியத்துல பெண்ணடிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணடிமைத்தனம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நீங்க வழக்கு கொண்டு வந்து அதாவது சட்டத்தையே மாத்துனீங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்க. அதனால ஓட்டுக்காக என்ன வேணா பேசுவீங்க. ஆனால் இந்த தேர்தலில் இந்துக்கள் ரொம்ப விவரமானவங்களா இருக்காங்க, ரொம்ப விவரமா அதுக்கான ஓட்டும் போட்டிருக்காங்க. நாம கடைசி கட்ட தேர்தல் கிட்ட இருக்கோம். நிச்சயமா ஜூன் 4 அன்னைக்கு இதுக்கான இவர்கள் பேசிய அனைத்திற்குமான விடை கிடைக்கும். இல்லை, கடைசி கட்ட தேர்தலில் இருக்கும். பிரதமர் மோடி அவர்களும் ஒடிசாவில் பேசும்போது சொல்றாரு, பூரி ஜெகநாதர் கோவில் புதையல் அறையுடைய சாவி வந்து தமிழகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு ஆராசா ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு. என்னன்னாக்க, கடவுள் இல்லை என்று கடவுள் இல்லைன்னு பெரியார் ஏன் அன்னைக்கு சொன்னாருன்னு இப்போ பலருக்கும் புரியும் அப்படின்னு. என்ன என்ன காரணம்? கடவுள் இல்லைன்னு அன்னைக்கு ஈவேரா சொன்னார். நீ ஏன் கோயில் உள்ள ஹெத்தையம்மன் கோயிலுக்குள்ள போய் ஏன் பணம் கட்டி சாமி கும்பிட போற தேர்தலில் ஜெயிக்கணும்னு? ஏன் உனக்கு நீ கடவுள் இல்லைன்னு தொடர்ந்து பேசக்கூடியவர், அதுவும் இந்து மத கடவுளை பற்றி தொடர்ந்து பேசக்கூடியவர், இழிவாக பேசக்கூடியவர், இந்து மதத்தை சார்ந்த பெண்களை எல்லாம் வேசின்னு சொல்லக்கூடியவர், இவர் எத்தையம்மன் கோயிலில் போய் பணத்தை கட்டி ஜெயிக்கணுங்கிறதுக்காக போகிறாரு, அதை பேசுகிறாரு. இவருக்கு ஏதாவது ஆகணும்னா என்ன வேணா மாற்றிப்பார். இவங்களுக்கெல்லாம் கொள்கையே ஒன்றும் கிடையாதுங்க, கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதெல்லாம் அதான் இவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. தேர்தல் வந்தால் இவர்களுடைய முகம் வேறு மாதிரி மாறிடும், தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்களுடைய முகம் மாறி போகும். பச்சோந்தி, பச்சையாக சொன்னால் இவங்கெல்லாம் பச்சோந்திகள். அதனால் எப்படி வேணால் மாறிடுவாங்க. நீங்கள் எங்கள் கட்சியிலே 80% இந்துக்கள் இருக்காங்கன்னு ஸ்டாலின் பேசுனது அவரே அதே ஸ்டாலின் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய திருமணம் ஏதாவது நடந்தால் கண்ணில் புகை வரும், கண்ணில் திறக்க முடியாது, கண்ணில் தண்ணி வரும் அப்படிலாம் பேசினார். அப்புறம் 80% இந்துக்கள் வாயை மூடிட்டு இருப்பான். திமுகவில் இருந்தால் கூட திமுக தலைவர் என் மதத்தையோ என் தாயையோ என்ன பேசினாலும் பேசிக்கோ, எனக்கு பதவி கிடைச்சா போகிறோம், திமுக காரன் எல்லாம் அமைதியாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. அதனால் இவர் பேசிட்டோம். ஆராசா பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் யாருன்னு சொல்லி. அதனால இந்த திமுகவும் சரி, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும் பற்றி மிக தெளிவாக மக்கள் அதாவது இந்து மதத்துக்கு எதிரானவர்கள்ங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்த இறுதியான கேள்வி, திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வர்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதாவது இப்போ ஆண்டுக்கு ஒரு பிரதமர் கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், இவர் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறாரு, நேராக ஸ்டாலின் கிட்ட போய் ஆண்டுக்கு ஒரு முதல்வர்னு மாற்ற சொல்லுவாரா? நீங்கள் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் சென்ட்ரலில் சொல்கிறீங்க, ஆண்டுக்கு ஒரு முதல்வர் மாற்றினா என்ன தப்பு? ஏன் ஸ்டாலினே தான் இருக்கணுமா? தொடர்ந்து மாற்றுங்க. ஆண்டுக்கு ஒரு கட்சி தலைவர் மாற்றுங்க. ஏன் திருமாவளவனே தொடர்ந்து கட்சி தலைவராக இருக்கணுமா? பொது தொகுதியே கொடுக்கல உங்களுக்கு. ஆண்டுக்கு ஒரு கட்சி தலைவரை மாற்றுங்க. ஒரு முறை ரவிக்குமார் வரட்டும், இன்னொரு முறை திருப்பூர் பாலாஜி வரட்டும், நீங்கள் யாரெல்லாம் மாற்றி கொடுங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, நம்ம ஸ்டாலின் மேலே இவருக்கு ஏதோ கோபம் இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் மேலே, திமுக மேலே ஒரு கோபம் இருக்குது. ஆகையினால தான் இதை அவர் பிரதமர்னு சொல்கிற மாதிரி சொல்லி முதல்வருக்கு அடையாளமாக சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஏங்க, நாங்கள்லாம் கூட்டணியில் உங்களுக்காக எத்தனை நாளாக ஊராக போய் பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எங்களையும் ஒரு நாள் முதல்வராக அது மாதிரி ஏதாவது மாற்றி விடுங்க. ஏன் ஒரு வருஷம், ஒரு மாதத்துக்கு ஒரு பிரதமரை மாற்றுங்க, ஒரு முதல்வரை மாற்றுங்க, என்ன வேணால் சொல்லிட்டு போகலாங்க. இதெல்லாம் ஜோக்கு, காமெடி தானே. இதெல்லாம் காமெடியாக கடந்து போகணும்னு தான் திருமாவளவன் சொல்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அவர் உண்மையிலே சொன்னது மத்தியில் பிரதமருக்காக சொல்லலைங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அவரே முதல்வராக இருக்கணுமா, மாறி மாறி முதல்வர்கள் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக, அப்படி ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறாரு தான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன்.